நம்ம இன்றைக்கி சரஸ்வதி பூஜைக்கு ஒரு அக்கார அடைசல் பண்ண போகிறோம். அதுக்காக நான் திணை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன டம்ளர் பாருங்கள் திணை. இதை வறுத்துட்டு இதோட கொஞ்சம் பைத்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு இதை தனித்தனியாக வறுத்து கழுவி ஒரு 5 டம்ளர் பால், இந்த டம்ளரில் 5 டம்ளர் பால் விட்டு அதை வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளோ வெல்லம் போடலாம், எப்படி நெய் விடலாம் எல்லாமே நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை ஒரு 1/2 லிட்டர் க்ரீன் பாக்கெட் பாலில் இந்த அரிசியும் பருப்பையும் வறுத்து நல்லா ஊறட்டன்னு ஒரு 1 ஹவர் எடுத்து 1/2 லிட்டர் பாலில் இதை போட்டுட்டேன். அது ஒரு 4-5 டம்ளர் வரும். நான் குட்டி டம்ளரில் தான் நான் போட்டிருக்கேன் அரிசி, அதனால் அது சரியாக இருக்கும். இது வேகட்டும். இதுக்கு 3 டம்ளர்லாம் வெல்லம் போடுவாங்க. அவ்வளோலாம் இனிப்பு சாப்பிட முடியாது. 2 டம்ளர் வெல்லம் போடுறேன் நான். இந்த அரிசி இதில் 1 டம்ளர் எடுத்தேன் இல்லைங்களா, இல்லை 2 டம்ளர் வெல்லம். இது 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஏலக்காயை தட்டி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம இதில் ஊற்றி கிளறணும். இது முதல்ல நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா அந்த வெல்லம் எப்படி காய்ச்சலாம் என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த பால்லையே குழைய வெந்துருச்சுப்பா. பருப்பு அரிசி எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வெல்லம் பாவு காய்ச்சி வச்சுருக்கிறேன். அந்த பாவை எடுத்து இதில் வடிகட்டிடலாம். பாருங்கள், வடிகட்டிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொதித்து அப்படியே திக்காகிடும். சூப்பராக இருக்கும்பா. ஒரு சின்ன டம்ளர் தான் போட்டேன். அது எவ்வளோ காணுது பாருங்கள். பொங்கல் அக்கார அடைசல் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வேகட்டும். நம்ம நெய்யில் முந்திரிய பருப்பை தாளித்து போட்டலாம். நெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக விடணும்ப்பா. 1 டம்ளர் அரிசினா ஒரு 3/4 டம்ளர் 1/2 டம்ளர் நெய்யாவது விடணும். 1/2 டம்ளராவது விடணும். அப்போ தான் அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் நல்லா ஒரு டம்ளர் நெய்யே விட்டுட்டேன்ப்பா. தாராளமாக செய்வோம், சாமிக்கு தானே செய்கிறோம். ரெண்டாவது இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதில்ல, எப்போவாவது ஒரு தடவை செய்கிறது. அதனால் நிறைய தாராளமாக விட்டுட்டேன். நெய் முந்திரி போட்டிருக்கேன். செவக்கட்டும் எடுத்து நம்ம அதில் கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், அந்த நெய் கொட்டினோன்னே என்ன அழகு கலர் வந்துடுச்சு அந்த அக்கார அடைசல். சிறுதானியத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். அவங்களுக்கு எதை எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம திணை முருகனுக்கு அவ்வளோ விசேஷம், நல்லது. தேனும் திணைமாவும் கொடுக்கணும் பாருங்க. அந்த மாதிரி நம்ம அம்பாளுக்கும் திணையில் அக்கார வடைசல் பண்ணியிருக்கிறோம். சூப்பரான அக்கார வடைசல் நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாமிக்கு பிரசாதமாக வைங்க. வாழ்க வளமுடன்.